பவர் டூல்ஸோட என்னென்ன இருக்குது அப்படிங்கிற 2 பாக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நாலு விதமான போல்ட்டை கழட்டும். வெல்டிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் பயன்படுத்துறவங்களுக்காக கொடுத்துருக்கேன். ரொட்டவேட்டர்லாம் இருக்கு இல்லைங்க, பேட்டரியில யூஸ் பண்ணுவோம். இந்த ரோட்டரும் என்ன அப்படின்னா இது வந்து தேக்கு மரத்துல கார்பன் யூஸ் பண்ணுவோம். நட்டை கலட்டுறது, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் போட்டு ஸ்க்ரூ நட்டை கலட்டுறது, அந்த மாதிரி இருக்கு. உட்டில் போடுறதுக்கு ஹேமர்ல சொல்லுவோம், நம்ம வந்து உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண வால் சேசர்னு சொல்லுவோம். இதுல வந்து 3 ல இருந்து 4 பிளேடு போடலாம் உங்களுக்கு. ஹாய் வர்ஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்க. நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் பவர் டூல்ஸோட ஸ்பெஷல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம எங்களுடைய கடை ஈரோடு பெருந்தர ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. எவ்ரிடே மார்னிங் 9:30 ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கு. சண்டே நமக்கு வந்து ஒரு ஹாஃப் டே வந்து ஓப்பனிங் தான் உங்களுக்கு வந்து. பவர் டூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்றியமே, அது எல்லா இடத்துல கிடைக்கிறது. இதுக்கு போய் என்ன வீடியோ அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். எங்களுடைய பவர் டூல்ஸ் அப்படிங்கிறது டூல்ஸ் கடை இல்லைங்க, இது ஒரு டூல் மார்ட் மாதிரி. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். லேட்டஸ்ட் அப்டேட்டில் என்னென்ன மிஷினரிஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து. ஏன்னா நாங்கள் கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சர் இல்லாமல் டேரக்ட் இம்போர்ட்டராகவும் இருக்கனால உங்களுக்கு எல்லாமே ஒரிஜினலாகவும் லேட்டஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இங்கே டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ளம்பருக்கு தேவையானது, எலக்ட்ரிஷியன் தேவையானது, கார்பெண்டருக்கு தேவையானது, வெல்டருக்கு தேவையானது, பெயிண்டருக்கு தேவையானது, இந்த 5-6 கேட்டகரிக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இருக்குது, பேட்டரி லித்தியமில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, கேசோலின் பெட்ரோலில் யூஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்னாலும், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ராச்செட். ஒரு டூல்ஸ்னா டூல்ஸோட அர்த்தம் தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பாக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ராச்செட் இருக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 பீஸ் இருக்கிற அளவுக்கும் இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இதுலேயே வந்து டீப் சாக்கெட் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீளமாகவும் கிடைக்கிறதா இருக்கு. ஸோ இந்த உங்களுக்கு வந்து ராச்செட் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தனியாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸில் வந்து நம்ம கழட்டுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அந்த டெக்னீஷியன்களுக்கு இது வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு டூல்ஸை எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 விதமாக நீங்கள் எப்படி வேணாலும் இதில் பாருங்கள் 1 2 1 2 3 4 இந்த 4 விதமான போல்ட்டை கழட்டும். ஸோ அப்போ நீங்கள் எந்த பக்கம் போட்டு பண்ணுறீங்களோ பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்கு பாருங்க, 1 2 3 4 இதில் 4 சைஸ் இருக்கு. ஸோ ஒரு இதை எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா ஸோ 8 டைப் ஆஃப் போல்ட் நட்டை வந்து நீங்கள் வந்து தாராளமாக கழட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னது வந்து 32 இருக்கிற பாக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து இருக்கிறது. இது சைஸ் வந்து சின்னதாக இருக்கு. இது எல்லாமே இப்படி லாக் பண்ணி நம்ம ஒரு சூட் கேஸ் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பிராண்டடாக இருக்கிறதுனால இதில் இருக்க இந்த ஃப்ளார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே ஸ்லிப் ஆகாது, கேரண்டி கொடுக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்க பாக்குறது வந்து ஃபுட் ஏர் பம்புங்க. இது ஃபுட் ஏர் பம்ப் அப்படிங்கிறது இது காலில் அடிக்கிறது பேசிக்ங்கிறதுனால வச்சிருக்கோம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர் இன்ஃபிளேட்டர் வந்து காரோட சார்ஜர்ல போட்டு யூஸ் பண்ற மாதிரி. இந்த ஏர் இன்ஃபிளேட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய வெஹிக்கிள் ஸ்டெப்னி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டெப்னி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6000 ரூபாய் டயர் செலவு மிச்சம், இட செலவு மிச்சமா இருக்கு. என்னங்க நீங்க ஸ்டெப்னி கம்பெனிக்காரனே ஸ்டெப்னி கொடுக்கலீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே டியூப்லெஸ் டயரா வந்துருச்சு. ஒரு பஞ்சர் ஆச்சு அப்படின்னா உடனே நீ நடு ரோட்ல நிக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. சாதாரணமா ஒரு பஞ்சர் கிட்டு கூட நம்ம கிட்ட இருக்குது. இல்லைன்னா நீங்க டயர்ல இருந்து உங்களுக்கு ஏர் இன்ஃபிளேட்டருக்கு மூலமா காத்து பிடிச்சிட்டு ஒரு பெட்ரோல் பங்கு ஒரு சேஃபான இடத்துல போயிட்டு நீங்களே அந்த டைரக்ட் பஞ்சர் ஒட்டுறதுனால கூட ஒரு நிமிஷம் தான் அதில் குத்தி டைரக்டா பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேவை இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இது வந்து கார்பன் ஏதாவது வார்னிஷ் அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி எதுக்கு வேணும்னாலும் நீங்க வந்து தாராளமா இது வந்து பாத்தீங்கன்னா 800 ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்க வேணாலும் நீங்க தாராளமா அடிச்சுக்கலாம். முக்கியமா என்னன்னா ஒரு பெயிண்டர் எல்லாம் வந்து நம்ம வெளியில இருந்து கூப்பிட்டு அடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப செலவு அதிகமாகுதுங்கிறப்ப நீங்க பழகிறதுக்காக எங்கெங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம்னா காம்பவுண்டோட இன்சைடு, பாத்ரூம்குள்ள, காம்பவுண்ட் வால்ல இந்த மாதிரி இடத்துல நீங்க முதல்ல அடிச்சு பழகிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க மற்ற இடத்துல கூட அடிக்கிறதுக்கு தேவையான. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃப்ளோருக்கு அடிக்கக்கூடிய அளவுக்கு ஏர்லெஸ் கம்ப்ரஸர்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து ஏர்லெஸ் பெயிண்ட் ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏர்லெஸ் பெயிண்ட். ஸோ 800 ml இருக்கு அடிக்கிறது, ஒரு காம்பவுண்ட் சோத்துக்கு அடிக்கிறதுனாலும் இருக்கு, 3 ஃப்ளோருக்கு நீங்க அடிக்கிறதுனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ஸ்ப்ரேயர் வேணும்னாலும் இந்த மாதிரி பெயிண்ட் ஸ்ப்ரேயர் இருக்கு. இது இல்லாம கம்ப்ரஸர் மூலமா நீங்க அடிக்கிறதுனாலும் தாராளமா அடிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் மிஷின். வெல்டிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் பயன்படுத்துறவங்களுக்காக கொடுத்துருக்கேன். வெல்டிங் மிஷின்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ஃபெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா நீங்க ஒரு 200 ஆம்ஸ் அந்த மாதிரிலாம் போறீங்க, நான் வந்து ஒரு 1/2 hour 1 hour தான் யூஸ் பண்ணுவேன், நான் ஒரு 10 kg 12 kg யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக இருக்கலாம். 8 kgலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான மெட்டல் மேலே தான் நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஆம்ஸ் 300 ஆம்ஸ் 400 ஆம்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். மிக்கு, ஆர்க்கு, டிக்கு இது 3 இருக்கு. இதுலேயே மிக்கு ஆர்க்கு இருக்கு, டிக்கா இருக்கு. 3 சேர்ந்த மாதிரி வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து
கிடைக்கும். வெல்டிங் மிஷினில் எல்லா ரேஞ்சஸும் கிடைக்கும். அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காங்கிரீட் வைப்ரேட்டர்னு சொல்லுவோம். காங்கிரீட் வைப்ரேட்டர் எப்போவுமே சின்னதாக இருக்கும், இதுலேயே வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கோம். காங்கிரீட் வைப்ரேட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் இன்ஃபேக்டரிங் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கரண்ட்லயும் இருக்குது, ஏர்லயும் இருக்குது, பேட்டரியிலயும் போடுறோம். இது சாதாரணமா என்ன பண்றோம் அப்படின்னம்னா டயருக்கு ரொட்டவேட்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, ரொட்டவேட்டர்லாம் வந்து டிராக்டர்ல ரொட்டவேட்டர்லாம் கலந்துறது வந்து இது வந்து பேட்டரியில யூஸ் பண்ணுவோம். இதுல ஏர்ல வேணா ஏர்ல கரண்ட்ல வேணாலும் கரண்ட்ல தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் வந்து நீங்க ஏர் மூலமா கம்ப்ரஸர்ல யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறதுக்காக தான் இருக்கிறது உங்களுக்கு. ஸோ இந்த இது இப்போ நம்ம 2-26 வந்து கரண்ட்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில இப்போ ரோட்டரி ஹேமர்லயே வந்து பேட்டரியில யூஸ் பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கோம் நம்ம வந்து. இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ உடைக்கிறது ஓட்ட போடுறதுக்கு, உடைச்சிக்கிட்டே ஓட்ட போடுறதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரூட்டர்னு சொல்லுவோம். இந்த ரோட்டரும் என்ன அப்படின்னா இது வந்து தேக்கு மரத்துல கார்பன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கர்விங் டிசைன் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 டைப் ஆஃப் பிளேடு இருக்கு. 200 டைப் ஆஃப் பிளேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டருக்கு போட பிட் அதை கட் பண்றது, குடையிறது, அந்த மாதிரி அது நோசிங் பண்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் ஷீட்லயா இருக்கட்டும், இல்ல செவத்துலயா இருக்கட்டும், ஹோல் போடுறது, இல்ல ஸ்க்ரூ நட்டை கலட்டுறது, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் போட்டு ஸ்க்ரூ நட்டை கலட்டுறது, அந்த மாதிரி இருக்கு. உட்டில் போடுறதுக்கு தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணும். இதுலயே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வேணாலும் எலக்ட்ரிக்கல்ல நீங்க போடுறதுனாலும் போய்க்கலாம். உங்களுக்கு வந்து கையில பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல யூஸ் பண்ற நெய்லர்னா ஆணி அடிக்கிறோம் இல்லைங்களா, ஆணி அடிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஃபா செட் எல்லாம் பண்ற கார்பன் யூஸ் பண்ணுவாங்க. இதுலயே உங்களுக்கு ஸ்டாப்லரும் தனியா இருக்கு. ஸ்டாப்லர் வேணாலும் ஸ்டாப்லர் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெய்லர் இது தேவையான நெயிலும் ஆணியும் கூட நம்மகிட்டயே வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி இருக்கிறது இருக்கு. ஸோ எல்லாமே காமிச்சோம் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் டூல்ஸ்ல எல்லாமே இருக்குதுங்க. ஹேண்ட் டூல்ஸ் கட்டிங் பிளேட்ல இருந்து என்னென்ன வேணும் உங்களுக்கு வந்து அப்படிங்கிறது, ஏர் செக் பண்றதுல இருந்து ஸ்பேனர் ஐட்டத்துல எல்லாமே, ஸ்பேனர் ஐட்ல இருந்து ஆக்ஸா பிளேட்ல இருந்து உங்களுக்கு மெட்டல் பிரஷ் வேணுமா, என்னென்ன ஹேண்ட் டூல்ஸ் வேணுமோ எல்லா ஹேண்ட் டூல்ஸுமே வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ எல்லாமே காட்டினோம்னா உங்களுக்கு வந்து நேரம் பற்றாக்குறையா இருக்கும் அப்படிங்கிற. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்ப்ளீட் பவர் டூல்ஸ் தாங்க. இங்க இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் டூல்ஸ் நீங்களே உள்ள வந்து உங்களுக்கு தேவையானது வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து அந்த பவர் டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து. அப்படியே இங்கே பாருங்க, இதெல்லாம் சும்மா அப்பைக்கப்போ ஒன்று சாம்பிள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து மெட்டல் ஒரு போல்ட் எல்லாம் நீங்கள் கழட்ட முடியலன்னா இது அப்படி வச்சு எப்படி துணியை கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து இது வந்து போல்ட் நட்டையை கட் பண்ணிடுறது, ஹெட்டை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் இது எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஷர் வாஷர். ஆமாம், இந்த ப்ரெஷர் வாஷர் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வீலர்லேருந்து 500 லாரி கழுவுற வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கோம். வித் 1 வருஷம் வாரண்டியோடய வந்து நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமாலிஷன் ஹேமர்ல சொல்லுவோம், நம்ம வந்து உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நான் சாதாரண ஒரு செவுத்த உடைக்கிறதுல ரோடு உடைக்கிற வரைக்கும் அதுல வந்து 11 கேஜி 13 கேஜி 16 கேஜி அந்த மாதிரி உடைக்கிறது எல்லாமே அது தனித்தனியாவே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 7 கேஜில உடைக்கிற மாதிரி இருக்கிறது. 7 கேஜி உடைக்கிற அளவுக்கு வந்து இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இது வந்து கரண்ட்ல போடுறது இருக்குது உங்களுக்கு. ஸோ 16 கேஜில உங்களுக்கு வந்து பெட்ரோல்லயே வேணும்னாலும் கரண்ட் இல்லாமல் எடுத்துட்டு உடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இன்னைக்கு டெக்னாலஜியோட ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம். வால் சேசர்னு சொல்லுவோம். இதுல வந்து 3ல இருந்து 4 பிளேடு போடலாம் உங்களுக்கு. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா இதுல வந்து வாட்டர் லைனும் தனியா வந்துடும். ஒரு செவுத்துல காடி எடுக்கணும்னா முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம டைம், இது வந்து பிளம்பர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆள் செலவு ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல ஒரு லேசர் லைட்டும் இருக்கு. லைன் எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது நீங்க அடிச்சீங்கன்னாவே வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி லைனிங் கவர் பண்றதுக்கு ஒரு லேசர் லைட்டோட வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி தண்ணி எடுத்துறதுக்கு உண்டான செல்ஃப் மோட்டரும் இதுலயே வந்துடும். ஸோ இது வந்து செவுத்துல வந்து பைப் லைன் சுவிட்ச் காடி எடுக்கிறதுக்கு வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வெல்டிங் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்றதுக்கு வந்து 200 ஆம்ஸ் 300 ஆம்ஸ்ல இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து 300 to 400 ஆம்ஸ் வரைக்கும் கூட இருக்குது. ஓகேங்களா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் யூஸ் பண்றதுலே கேஸ் சிலிண்டர் இல்லாம நீங்க யூஸ் பண்ற அளவு கூட 3மே ஒரே இதுல வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பவர் டூல்ஸ் தேவைப்படுற பட்சமா இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது 19 வருஷம் 3 ஸ்டேட்டுக்கு வந்து நாங்க வந்து 19 வருஷமா இருக்கக்கூடியது. இந்த பவர் டூல்ஸ் வந்து ஒரு 6-7 வருஷமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து. இதுல எந்த ஊருக்கு எங்க வேணும், உங்களுக்கு ஒரு கிரைண்டர் வேணும், தேய்க்கிற மாதிரி வேணும். ஸோ எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்மி விலையில இருந்து அதிகமானது வரைக்கும் இருக்கு. சாதாரணமா நான் ஓன் யூஸ்க்கு தான் பண்றேன் அப்படின்னு ஒரு
வெல்டிங் மிஷின் போனீங்கன்னா 2800 to 3000 ரூபாய்க்கு கூட நாங்கள் வெல்டிங் மிஷின் கொடுக்குறோம். ஸோ அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் கூட இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த பொருளை பற்றின விலையோ டீட்டெயிலோ தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பவர் டூல்ஸ் வேணும் அப்படின்னு ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அது என்ன வாட்ஸில் வேணும், என்ன பொருளில் வேணும், அது எப்படி இருக்கணும், என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு கிளியர் பண்ணி விலையும் சொல்லுவார். இன்னைக்கு லேட்டஸ்ட்டில் வேர்ல்டு லெவலில் என்னென்ன டூல்ஸ் இருந்தாலும் அதை தாராளமாக நம்ம ஊருக்கே கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.